துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலான எல்லா கிரகமுமே இப்போ சாதகமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதனால் அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க, வயதிற்கு ஏற்றார் போல். உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கலையோ அவைகள் எல்லாத்தையும் கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விளக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான நல்ல செல்வாக்குள்ள பண வசதியுள்ள வாழ்க்கை இந்த வருஷத்துலேருந்தே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. துளாராசிக்கு இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானம் நல்ல வலுவடைந்திருக்கு. இதனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு, கடன் வியாதி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதெல்லாமே அவங்களை விட்டு போயிடும். ஸோ துளாராசியை சேர்ந்த மாணவர்கள், கன்னிப்பெண்கள், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க, அந்த வயசில் இருக்கவங்க எல்லாருமே உளவியல் ரீதியான பிரச்சனைகளில் நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களாம் அந்த ப்ராப்ளத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஸோ அனைத்து சௌகரியங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்லதொரு புத்தாண்டாக துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். துலா ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய துலா ராசியில தான் தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அமைதியான வகையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத விட அதிரடியான வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. துலா ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதியும் வலுவார்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி 6ஆம் இடம் வலுவார்ந்துட்டு இருக்குது. தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத கஷ்டமெல்லாம் தேவையில்லாமல் ஒதுங்கக்கூடிய ஆண்டாக, உங்களுக்கு மதிப்புகள் கூடக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது.